எல்லாருக்கும் இருப்பதைப் போலத்தானே அவர்களுக்கும் நுரையீரல் இருக்கிறது, மூச்சு பாதை இருக்கிறது, மூக்கு இருக்கிறது. பட் ஏன் அவர்களுக்கு மட்டும் இது வருகிறது என்றால், சில உடலுடைய வாகு அமைப்பு, வாத உடல், பித்த உடல், கப உடல் என்று சித்தர்கள் 3 வகையாக பிரித்தார்கள். பிறக்கிற போதே சில குழந்தைகளுடைய உடல் வாகு கப வாக்காக இருக்கும். அவர்களுக்கு இந்த மூச்சு விடுவதற்கு சிரமம் வரும். அப்புறம் அலர்ஜி, டஸ்ட். நமக்கு நாம எப்பயுமே அடுத்தவங்கள குற்றம் சொல்லி பழகி போயிட்டோம். முள்ளு குத்தி விடுது, வாசப்படி இடிச்சு விடுது, ஊர் வந்துடுது, இப்படியே சொல்லி நம்ம பழகிட்டோம். ஆனா இந்த அலர்ஜி என்பது அந்த பொருள்ல இருந்து வருவதில்லை. அலர்ஜி என்பது அந்த பொருளை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் நம்முடைய உடல் இருப்பது தான். தக்காளி பழம் சாப்பிட்றதுனால கல் வரும்னு சொல்றாங்கல்லம்மா. தக்காளி பழம் சாப்பிட்டா கல் வரும்னா உலகத்தில் எல்லாருக்கும் கல் வரணும் இல்லை? ஏன் ஒரு சிலருக்கு மட்டும் வருகிறதுனா கல் உருவாகிற தன்மை அவர் உடல்ல இருக்கிறது. அதுதான் காரணம். அதுபோல இந்த மூச்சு இழைப்பு வருகிற தன்மை அவருடைய உடல்ல இருக்கிறது. அதை எதிர்த்து போராடணும்னா அதற்குரிய பயிற்சியை செய்ய வேண்டும்.